திரு ராமசாமி மையப்பன், இப்போ திமுக மீதான அந்த ஆன்டி இன்கம்பன்சி அப்படின்ற விஷயங்களை தான் அதிமுக முன்னெடுக்குது, பாஜகவும் முன்னெடுக்கிறீங்க. ஆனால் அதோட பலன் அப்படின்றது, அதாவது அவங்க செயல்படுத்திய திட்டங்களோட பலன் என்பது நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு பூஸ்டராக அமையும் என்கிறார் திரு ராமசுப்ரமணியன். உங்களுடைய பார்வை? பாரத மன்னருக்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கம். இன்னைக்கு நடந்த ஒரு முக்கியமான வருத்தத்தக்க விஷயம் என்ன அப்படின்னு, கிருஷ்ணகிரி மாவட்டம் அருகே ஒரு கல்லூரி பெண்ணை குடிபோதையில் இருந்த நபர்கள் கடத்த முயன்றனர். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் கண்டினியூஸாக நிலவி கொண்டே வருகிறது. அது இந்த முதலமைச்சர் திமுகவின் ஆட்சியில். அவர்கள் விடியல் தரப்போகிறோம் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. இந்த முதலமைச்சர் தான் வராரு, விடியல் தரப்போகிறாரு அப்படின்னு அவங்க சொன்னது இந்த மாதிரி ஒரு விடியல் தான். நம்ம ஒரு வயதான மூதாட்டியாக இருக்கலாம், ஒரு சிறிய குழந்தையாக இருக்கலாம், ஒரு கல்லூரி பெண்ணாக இருக்கலாம், இல்லை அண்ணா நகரில் ஒரு மாணவியாக இருக்கலாம், இல்லை அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு மாணவியாக இருக்கலாம். எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி விஷயங்களை நம்ம திரும்பி பார்த்துக்கிட்டே வரோம். அதுவும் இவர்கள்லாம் குடிபோதையில் இல்லை போதைப் பொருட்கள் பயன்படுத்தி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லை. அந்த மாதிரி இருக்கும் போது அவர்கள் விடியலை கொண்டு வந்து விட்டார்கள், தமிழக மக்களின் வாழ்வை விடியல் கொண்டு வந்து விட்டார்கள் அப்படின்னா அது எவ்வளோ அபத்தகமாக இருக்குது அப்படின்றது உண்மையாக தெரியும். அவர்கள் சில இலவசங்கள் கொடுத்துருக்கலாம், அதனால சில வாழ்க்கையில் சில கஷ்டங்கள் குறைந்திருக்கலாமே தவிர அவர்கள் கஷ்டங்கள் எதுவும் போகவே இல்லை. ஆனால் இந்த மாதிரி பெண்களோட சேஃப்டி செக்யூரிட்டி, அவர்களோட கல்வி, அவர்களோட சுகாதாரம், அவர்களோட மெடிக்கல் ரிக்குவயர்மெண்ட்ஸ் அப்படின்றதெல்லாம் எதுவுமே இவர்கள் ஃபுல்ஃபில் பண்ணலை அப்படின்றதான் இந்த ஆட்சியோட உண்மையான நிலவரம். ஒன்றும் இல்லை, அவங்க நம்ம மேனிஃபெஸ்டோவில் என்னென்ன அப்படின்னா, நான் 500க்கும்லாம் போல. இவங்க சொன்னது என்ன, முதல்ல வந்தவுடனே நீட்டில் கையெழுத்து போட்டுரும், டாஸ்மாக் எண்ணிக்கையை குறைச்சிரும். எத்தனை டாஸ்மாக் குறைச்சிருக்காங்க, எத்தனை டாஸ்மாகோட ரெவன்யூ எவ்வளோ குறைஞ்சிருக்கு, இல்லை அந்த ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றது இவங்களோட பாலிசி இல்லாமல் இருந்திருக்கு அப்படின்னு இவங்க ஒரு மீட்டிங்கோட மினிட்ஸை இவங்க பப்ளிஷ் பண்ணட்டும். இல்லை அவங்க நீட்டுக்காக இவங்க ப்ராக்டிக்கலாக என்ன லீகலாக சொல்யூஷன் கொண்டு வர முடியுமோ, ஒரு ட்ராமாவாக இல்லாமல் ஆக்சுவலாகவே லீகலாக இது பாசிபிள் அப்படின்னு அவங்க என்ன ஃப்ரேம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க இருந்த வழக்குகளை திரும்ப தான் பெற்றிருக்காங்களே தவிர அவங்க எதுலையும் பார்ட்டிசிபேட்லாம் பண்ணல. மக்களுக்கு ஒரு ட்ராமாவை காமிக்கணும், நாங்கள் இந்த மாதிரி செஞ்சுட்டோம் அப்படின்னு ஒரு வெறும் ட்ராமா பண்ணுறது மட்டுமே இந்த ஆட்சியோட ஒரு நிலைமையாக இருக்கிறது. அதுதான் உண்மையான நிலைமை. இவர்கள் மக்களுக்காக நாங்கள் இதை செய்துவிட்டோம் அப்படின்னு சொல்லி காமிக்கிற மாதிரி இலவசங்களை மட்டும்தான் அவங்களால சொல்ல முடியுதே தவிர மக்களுக்காக நாங்கள் இதை மாற்றிவிட்டோம் அப்படின்னு அவங்களால சொல்ல முடியல. ஓல்ட் பென்ஷன் ஸ்கீம் அப்படின்றத இவங்க ப்ராமிஸ் பண்ணாங்க. ஓல்ட் பென்ஷன் ஸ்கீமை கொண்டு அதுக்கான ஃபைனான்ஷியல் அவுட்லே அவங்க கடைசியாக இப்போ சும்மா ஒரு பில்லா நாங்கள் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதுக்கான ஃபைனான்ஷியல் அவுட்லே போன பட்ஜெட்ல, இன்டரிம் பட்ஜெட்ல, இல்லை இந்த 4.5 ஆண்டுகளில் ஏதாவது ஒன்று கொண்டு வந்திருக்காங்களா? சும்மா பேருக்காக. இதுவும் திரும்பி மறுபடியும் டிராமா, எதுவும் உண்மையானது கிடையாது. சரி, அடுத்த விஷயத்துக்கு வருவோம். அவங்க கேஸ் சிலிண்டர் விலையை குறைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க, 100 ரூபாய். அவங்க எக்ஸைஸ் டியூட்டி, இவங்க கண்ட்ரோலில் இருக்க எக்ஸைஸ் அந்த குறைச்சிருக்கலாமே. இவங்க ஏன் அந்த எக்ஸைஸை 5 வருஷமாக குறைக்கவே இல்லை? சரி, இல்லை, இப்போ ஒருத்தர் போய் வாக்களிக்கும் போது இந்த ஆட்சியில் நமக்கு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு யோசிப்பாங்களா, இல்லை இதை செய்யாமல் விட்டுட்டாங்களே அப்படின்னு யோசிச்சு வாக்களிப்பாங்களா? மக்கள் திறம் படைத்தவர்கள். அவர்கள் நம்ம சாமானியர்களாக இருக்காங்களே அப்படின்றதுக்காக நம்ம குறைவாக மதிப்பிடுறது சரி கிடையாது. மக்கள் எல்லாருமே இல்லை, அதான் நான் அரசியல் கட்சிகளுக்கு சொல்றேன். நான் மக்கள் எல்லாருமே அவர்களோட வாழ்க்கை மேம்பட வேண்டும் அப்படின்றது, அந்த மேம்பட வேண்டும் அப்படின்றது இலவசங்கள் கிடைத்தது அப்படின்னு மேம்பட வேண்டும் அப்படின்னா இவர்கள் என்ன பாசிட்டிவா செஞ்சிருக்காங்க, இவங்க இதெல்லாம் செஞ்சிருந்தா இன்னும் பாசிட்டிவ் ஆயிருக்குமே, இவங்க இதெல்லாம் செய்யலையே அப்படின்றது அந்த பார்வையிலிருந்து வரும். ஒன்றும் இல்லை, இப்போ ஹைவேஸ் கொண்டு வரணுமா வேணாமா அப்படின்னு அவங்க சேலம் ஹைவே அவங்க டிஸ்பியூட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, அப்போ அதுக்கப்புறமா அவங்க ஸ்பீடாக டிராவல் பண்ணுறதுக்கான இதை போக்குவரத்தை இம்ப்ரூவ் பண்ணாங்களா, ரோட்வேஸ் இம்ப்ரூவ் பண்ணாங்களா இல்லையா? ஒன்றும் இல்லை, முதலமைச்சரோட வீட்டை சுற்றி இருக்கிற ரோட்ஸை நம்ம பார்க்கலாம். நம்மளோட கார்பரேஷனில் ரோடுக்கு போட்டால் அந்த ரோடு அவுட்லேக்கு அப்புறமா அதை செக் பண்ணி ரோடோட லெவல் என்ன அப்படின்னு நூலளவில் அதை பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. இன்னைக்கு அவங்க நூலில் அவங்க ஒரு ராடை வச்சு கூட பார்க்கட்டும், அந்த ரோட்ஸ் எல்லாம் ஃப்ளாட்டாக இருக்காது, ட்ரெயினை கவர் பண்ண மாதிரி ரோட்ஸ் இருக்கும். இப்போ திரும்பி மழை வந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் கூட தண்ணி போக முடியாது. இது நான் மற்ற ஏரியாவில் சொல்ல, முதலமைச்சரோட வீட்டை சுற்றி இருக்கிற 4 பக்கமும் இருக்கிற ரோட்ஸை பார்க்கலாம். அங்கேயே என்ன மாதிரி சூழ்நிலை, இதுதான் முதலமைச்சர் வீட்டை சுற்றி இருக்கு. அப்போ தமிழ்நாடு முழுக்க எப்படி இருக்கும் அப்படின்னு, என்னோட இல்லத்துக்கு வெளியில் இருக்கிற இடம், அந்த இடத்துல முன்னாடி ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் அஇஅதிமுக காலகட்டத்தில் போட்டு அது மேலே மெட்டல் இது ஷீட் வச்சு அப்போ தண்ணி அதுக்குள்ள ட்ரெயின் ஆக முடியும். இன்னைக்கு அதுக்கு மேலே திமுக ஆட்சி காலத்தில் ரோடு போட்டு அதை கார்பரேஷன் இல்ல மன்னிக்கணுங்க, கார்பரேஷன் மன்னிக்கணும், அது இவங்க ஆட்சி காலத்தில் தான் வந்திருக்காங்க. அவங்க இவங்க கட்சியை சாராதவர்கள் அப்படின்னு அவங்க சொல்லட்டும். அப்போ இதை அவங்க சூப்பர்வைஸ் பண்ண மாட்டாங்க. அப்ப தமிழ்நாடு அரசு அந்த கார்பரேஷனுக்கு அந்த பட்ஜெட்டை எந்த ஒரு கண்டிஷனுமே இல்லாம நீங்க என்ன மாதிரி குவாலிட்டியில் ரோடு போட்டா கூட நாங்க கார்பரேஷனுக்கு பஞ்சாயத்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லட்டும். அப்ப அதுதான் இவங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேப்பபிலிட்டி அப்படின்னா அப்படிதான் நடந்திருக்கு. சென்னை மேயர் இவங்களுக்கும் திமுகவுக்கும் சென்னை மேயருக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லட்டும். இப்போ திருவாரூர்ல பிரச்சாரத்தை தொடங்கும் போது திருவாரூருக்கு திமுக தரப்புல இருந்து என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னு பட்டியலிடுறாங்க. திமுக அரசு தரப்புல இருந்து என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு. அப்ப எதுவுமே செய்யாம அப்படி திட்டங்களை பட்டியலிட முடியுமா?
இல்லைங்க, சும்மா சொல்ல முடியும். ஏன்னா நார்மலாக இல்லை, ஒரு கவர்மெண்ட் வந்து இவங்க ஆட்சியில் இருக்காங்களோ இல்லையோ, ரோடு போடணும், அங்கே ஸ்கூல் நடக்கணும், அங்கே வந்து ரெவன்யூ கலெக்ட் பண்ணணும், இதெல்லாமே நடக்கணும். இவங்க ஆட்சி காலத்தில் ஆனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த நார்மலாக நடக்கிறதுல எலக்ட்ரிசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, இது ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, என்னோட அத்தியாவசிய செலவுகளை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, பால் விலையை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, கேஸ் சிலிண்டர் விலையை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. சும்மா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றீங்க. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க மக்கள் அவ்வளவு ஈஸியா எடை போட்டுற முடியாது அப்படின்னு. அப்போ சும்மா சொல்லிட்டு போயிட முடியுமா மக்கள்? அப்படி அதனாலதான் இவங்களுக்கு வந்து இது பெனிஃபிட் கிடையாது, இவங்க ஆட்சியில் எதுவுமே செய்யல, அதனால அதோட விளைவுகள் ஆன்டி இன்கம்பன்சி வந்து அண்ணன் சொல்லும்போது சொன்னாங்க அவ்வளவா தெரியல அப்படின்னு. இது வாக்காளர்கள் வந்து வாக்களிக்கும் போது இந்த ஆன்டி இன்கம்பன்சிக்கான பிரச்சனை தெரியும். நான் ஒண்ணும் இல்லை, இன்னைக்கு திருவாரூர்ல 24 எலெக்ஷன் கூட வந்தது இல்ல. அதாங்க நம்ம வித்தியாசம் ரொம்ப சிம்பிள்ங்க. உங்களோட டிவில இன்னைக்கு கனெக்ட் பண்ணும்போது நான் உள்ள வரும்போது நான் பார்த்தேன், இன்னைக்கு திருவாரூர்ல முதலமைச்சர் போகும்போது எவ்வளவு கூட்டம் இருந்துச்சுன்னு. 2021 எவ்வளவு கூட்டம் இதே முதலமைச்சருக்கு இருந்ததுன்னு பாருங்க, 2011 எவ்வளவு கூட்டம் இருந்ததுன்னு பாருங்க. அதை மூணையும் நம்ம கம்பேர் பண்ணுவோம். 2011, 2021, 2026 கூட்டம் எவ்வளவு குறைந்திருக்கிறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். இல்லங்க, அப்ப வந்து மக்களுக்கு ஏதோ ஒரு ஆதரவு இருக்கு. நம்ம வந்து மல்டிபிள் சென்ஸ் பார்க்கறோம்ல, அது மட்டும் இல்ல. கூட்டம் கூடுதே, இப்ப கூட்டத்தை வச்சு நீங்க மதிப்பிட முடியும் அப்படினா அவர் ஆட்சிக்கு வராதது ஸ்டார் வேல்யூ இருக்கு, அவர் சினிமால இருந்தார், ஒரு ரசிகர் அப்படின்ற பாணியில வரணும் அப்படின்றது வேற. நம்ம வந்து ஆப்பிளையும் ஆரஞ்சையும் கம்பேர் பண்ண முடியாது. நீங்க போனா உங்களுக்கு வந்து அட்ராக்ஷன் இருக்கு, வருவாங்க. இல்ல மன்னிக்கணுங்க, ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன். நீங்களும் நானும் ஒரே மேடையில உட்கார்ந்து இருக்கோம், ஆனா நீங்க வந்து வெளியில போய் மக்கள்கிட்ட பேசும்போது நான் பேசும்போது அதற்கான வித்தியாசம் இருக்கிறது. உங்களுக்கான நாலேஜ் இருக்கு, உங்களுக்கான அத்தாரிட்டி இருக்கு, நீங்க ஒரு ஜர்னலிஸ்ட் அப்படின்றத பார்ப்பாங்க. அப்படி இல்ல அப்படின்ற போது இல்ல அதுக்கான ரெஸ்பெக்ட் என்ன அப்படினா, அப்ப முதலமைச்சராக இருந்திருக்கிறார், இது என்ன யூத் லீடராக இருந்திருக்காங்க அந்த பார்ட்டில, எம்எல்ஏவா 25 வருஷம் இருந்திருக்காங்க, மேயரா இருந்திருக்காங்க அப்படின்ற போது அதற்கான ரெஸ்பெக்ட் இருக்கு. அப்ப அந்த ரெஸ்பெக்ட கூட்டம் எவ்வளவு அந்த கட்சியால காமிக்க முடியும், அந்த கட்சியால ஒரு கூட்டத்தை காமிக்க முடியல. நான் வந்து அதான் நான் விஜயை கம்பேர் பண்ணி சொல்லலங்க, இவரோட கூட்டமே இதே முதலமைச்சரோட கூட்டத்தை விஜய் விட்டலாம். திருவாரூர்ல கூட்டம் குறைவாக இருக்கிறதுனால அவர்களுக்கு வாக்கு கம்மியா தான் வரும்னு புரிஞ்சுக்கலாமா? நான் 2010 நான் அது வந்து ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்றேன். இது வந்து ஒரு இன்ஸ்டன்ஸா வச்சு டெஃபினட்டா கம்மியா வரும். 2011 பாருங்க, இப்ப பாருங்க 2021 பாருங்க. சரி, ஓகே. திரு சாமிநாதன், இப்போ திமுகக்கு எதிரான விஷயங்கள் இருக்கு, நிறைவேற்றாத வாக்குறுதிகள் இருக்கு, சோ இதெல்லாம் எதிர்வாக்குகளாக மாறும் அப்படின்ற வாதம் முன்வைக்கப்படுது. உங்களுடைய பார்வை என்ன? இந்த திமுக நிறைவேற்றாத வாக்குறுதிகள் என்பதை விட நிறைய நலத்திட்டங்கள் செய்திருக்காங்க, அதற்கும் ஒரு வாக்கு வங்கி இருக்கு. நீங்க எதிர்வாக்குகள் என்பது இன்னைக்கு பிரிக்கப்படுகிறது. நீங்க ஒரு பக்கம் விஜய் போன்றவர்கள், இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி, இன்னொரு பக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமே பெரும்பான்மையாக அதை எடுத்துக்கொள்வது. அதே நேரத்தில் நலத்திட்டங்கள் செய்திருக்காங்கல்ல, அந்த விஷயங்களுக்குமான ஒரு ஓட்டு வங்கி இருக்குல்ல. மகளிர் உரிமை தொகை 1,41,00,000 பேர், மகளிர் விடியல் பயணம், புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம்னு பல திட்டங்கள் செஞ்சிருக்காங்க. அதற்கான ஒரு ஓட்டு வங்கி என்பதும் ஒரு பக்கம் இருக்கும். சோ அப்ப திமுகவே அதைத்தான் குறிவைக்கிறாங்க. நீங்க செய்யாத வாக்குறுதிகள், நிறைவேற்றாத வாக்குறுதிகள் என்பது அதிமுக செய்யக்கூடிய விமர்சனம். திமுக செய்யலையான்னு கேட்டா நிறைய விஷயங்கள் செய்யலதான். கிட்டத்தட்ட ரொம்ப குறிப்பா அதுல சொல்லப்போனா மாதந்தோறும் மின் கட்டணம் கணக்கீடு செய்யப்பட்டிருந்தாலே இந்த 1000 ரூபாய் அளவிற்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மிச்சப்படும். இதெல்லாம் வாஸ்தவம் தான். பட் திமுக கணக்கு செய்யக்கூடிய அந்த தேர்தல் பணி என்பது